இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக எப்படி பவர் பேங்க் செய்யறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். அதாவது வீட்டில் இருக்க பொருளுங்களே வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு எப்படி பவர் பேங்க் செய்யறது நான் சொல்லித்தர போகிறேன். இது முதல்ல யூஎஸ்பியோட ஃபீமேல் ஜாக் எடுத்துக்கணும். அது எடுக்கணும். இதுக்குள்ள நம்ம காசு கொடுத்து வாங்க வேணாம். எப்படின்னா பழைய சார்ஜர்லேருந்து எடுத்துக்கலாம். பழைய சார்ஜர்லேருந்து நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே வரும், இந்த மாதிரி வரும். நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் ஹீட் பண்ணி கொஞ்சம் சேஃபாக எடுத்தேன். உங்களுக்கு எப்படியோ அப்படி பார்த்து எடுத்துங்க. சால்ட்ரிங் மஸ்ட்டு, சால்ட்ரிங் கண்டிப்பாக வேணும். அதெல்லாம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம். நான்லாம் சின்ன வயசில் சால்ட்ரிங் எல்லாமே அப்படியே இந்த ஒயர் அப்படியே சுற்றி எடுப்பேன். இந்த ஒயர் அப்படியே சுற்றி வச்சுப்பேன். ஆனால் இப்போ சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் இது மாதிரி இந்த பழைய சார்ஜர்லேருந்து நம்ம யூஎஸ்பி இன்புட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்க, இது எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும். ப்ளஸ் மைனஸ் எப்படி பார்க்குறதுன்னா ரொம்ப சுலபமாக பார்க்கலாம். நம்ம பழைய டேட்டா கேபிள் யூஸ் பண்ணாத டேட்டா கேபிள் ஒன்று எடுத்துக்கணும். யூஸ் பண்ணால் டேட்டா கேபிள் ஒன்று எடுத்து நம்ம சார்ஜிங் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட், அதாவது நம்ம பின்னெலாம் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம சார்ஜிங் போட்டு அந்த பாயிண்ட் வேஸ்ட்டாக போயிடும். கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கும்போது கலர் கோடிங் ரொம்ப முக்கியம். இதில் வந்து எல்லா சார்ஜர்லையுமே மேக்ஸிமம் நம்ம கலர் கோடிங் கொடுத்துருக்கோம். ரெட்டு தான் வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸு. இந்த சிவப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ப்ளஸ்ஸு, இந்த கருப்பு மைனஸு. இது நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம ப்ளக் பண்ணிக்கணும். ப்ளக் பண்ணும்போது மல்டிமீட்டர் ஒன்று வச்சுக்கணும். மல்டிமீட்டர் வச்சுக்கும்போது நம்ம வோல்ட் செக் பண்ணுவோம்ல, 20 வோல்ட்டில் வச்சுக்கணும். அது வோல்ட் செக் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுறதை வச்சுக்க போகிறோம். கண்டினியூட்டி, அதாவது பஸர் மோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ நான் வந்து லைட் உள்ளது வச்சுருக்கேன். அதனால் வந்து இந்த மாதிரி வைக்கும்போது லைட் வரும், சவுண்டு வரும். இந்த பேட்டரி லோனால சவுண்டு வரல. இது வச்சுக்கும்போது இப்போ நம்ம எப்படி செக் பண்ண போகிறோன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சால்ட்ரிங் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பக்கத்தை இப்போ இந்த மைனஸ் நான் செக் பண்ண போகிறேன். மைனஸ் இதில் வச்சுட்டு இதை நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மைனஸ் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வச்சிங்கன்னா பஸர் வராது. இப்போ பஸர் வருது பாருங்கள். இதை வந்து நீங்கள் பிளாக் ஏதாவது ஒயர் கூட நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். இது இருக்குது பாருங்கள். இதிலே கொஞ்சம் தூரம் கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒயர் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு ஒயர் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. 2 ஒயர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கணும். எப்படி சால்ட்ரிங்னா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதில் வந்து என்னென்னா கவனம் தான் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ரொம்ப பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி ப்ளக் பண்ணிவிட்டு இதோட ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போ இந்த மைனஸில் வச்சு இப்போ ப்ளஸில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இது வச்சுக்கலாம், இல்லை இது வச்சுக்கலாம். பஸர் மோடில் வைக்கும்போது எது வேணால் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இருக்கு பாருங்கள், 4 பின்னு தான் இருக்கும். அதில் கடைசி பின்னு மட்டும் தான் யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ இந்த பின்னு அதாவது ப்ளஸ் மைனஸ். இப்போ நான் ப்ளஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பிங்க் வந்து ரெட்டு வச்சுட்டு ரெட்டில் வச்ச பஸர் வருது பாருங்கள். இந்த லைட் வருது பாருங்கள். அப்போ வந்து இது ப்ளஸ்ஸு. அந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணி ஒயர் அந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நீங்கள் சால்ட்ரிங் இல்லைன்னா கூட சுற்றி வச்சுக்கலாம். சுற்றி வச்சுக்க சிரமம். வச்சுக்கும்போது எடுத்துகிட்டு சேஃபாக எடுக்கிறதுனால கட் ஆகிடும். இப்போ பேட்டரி பார்க்கும். பேட்டரியில் இதில் போட்டிருக்கு ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கு. நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரில் வோல்ட் 20 இருக்குது பாருங்கள். வோல்ட் 20 இருக்குது பாருங்கள். இதில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்படி இந்த இதை ப்ளஸில் வச்சிங்கன்னா காமிக்கும். இந்த மல்டிமீட்டர் யூஸ் ஆகலை. நான் வேறு மல்டிமீட்டர் எடுத்துகிறேன்.
இதில் வந்து ரொம்ப இதுதான் நம்ம பேசிக் மல்டிமீட்டரு. இதில் தான் வந்து நான் கற்றுக்கிட்டது. இதில் வந்து வோல்ட் V20 இருக்கு பாருங்கள், இதில் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம யூஸ் ஆகாத பேட்டரி அப்படின்னா 0 தான் காமிக்கணும். இதில் வந்து வோல்ட் ஆல்ரெடி இருக்குது. இது செக் பண்ணும்போது காமிக்குது பாருங்கள், 3.7 வோல்ட் இருக்குது இதில். இப்போ சார்ஜ் நம்மளுக்கு 3.8 இருக்குது. இப்போ நம்ம வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரிலாம் வந்து பழைய ஃபோன் பேசிக் மாடல் உள்ள பேட்டரி இதெல்லாம். இது நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மஸ்ட்டு வந்து இதில் போட்டிருக்கு ப்ளஸ் மைனஸு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, இப்போ இதில் தெரியவே இல்லை பாருங்கள், ப்ளஸ் மைனஸு எதுவுமே தெரியாது. அப்போது இப்போ எனக்கு தெரியும் அதில் ப்ளஸ் எதுன்னு, அதனால் டைரெக்டாக நான் வச்சுட்டேன். இது நோக்கியா பேட்டரின்றனால இதில் ப்ளஸ் இந்த பக்கம் வரும், மைனஸ் இந்த பக்கம் வரும். கரெக்டாக பாருங்கள் இப்படி காமிக்குது. இதே நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா மாற்றி வைக்கும்போது இங்கே அப்படியே உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் வந்துடும். இங்கே மைனஸ் நீங்கள் தப்பாக வைக்கிறீங்கன்னு. அப்போ வந்து நம்ம ப்ளஸ்ஸை மைனஸ் ஆகும், மைனஸை ப்ளஸ்ஸாக வைக்கிறோம், தப்பாக வைக்கிறோம். அப்போ நம்ம இப்படி வைக்கும்போது சரியாக வந்துடுச்சுன்னா நார்மலாக இங்கே மைனஸ் சிம்பிள் எதுவுமே வராது. இப்போ வோல்ட்டில் பேட்டரியில் வோல்ட் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த பேட்டரி எடுத்துக்கிட்டு இந்த ப்ளஸ்ஸில் இந்த ப்ளஸ்ஸை வைக்கிறேன். சால்ட்ரிங் பண்ணிக்கணும். வச்சாச்சு. இந்த மைனஸில் வச்சாச்சு. இதெல்லாம் நான் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். சால்ட்ரிங் பண்ணதும் உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும், சீக்கிரத்தில் கட் ஆகாது. அப்படி இல்லை உங்கள்கிட்ட சால்ட்ரிங் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே இதில் வந்து இப்போ நார்மலாக இதை இப்படி பேட்டரி இந்த பாயிண்ட் மாதிரி இப்படி வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். சால்ட்ரிங் பண்ண முடியல அப்படின்னா டச் ஆகாத அளவுக்கு, அது மைனஸும் ப்ளஸும் கரெக்டாக போனால் டச் ஆகக்கூடாது. டச் ஆகிடுச்சுன்னா ஒர்க் ஆகாது, ஷார்ட் ஆகிடும், ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இப்படியே வச்சு கூட ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இது மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். ஆக மொத்தம் இதுக்கு மேலே வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கலாம். சால்ட்ரிங் அயன் இல்லாதவங்க பண்ணிக்கலாம், சால்ட்ரிங் அயன் உள்ளவங்க இப்படி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சிம்பிளான, அதாவது பர்மனெண்ட் கிடையாது. நீங்கள் உங்கள் ரிலேஷன்கிட்ட இந்த மாதிரி கெத்து காட்டலாம். நான் சின்ன பிள்ளையில் பண்ணது இப்போ உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். ஏன்னா நானும் வந்து கொஞ்சம் பழைய ஆள் தான். 90s கிட்ஸ் சொல்லுவாங்கள்ல, 90s கிட்ஸ் சொல்கிறதுக்கே இப்போல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 90s கிட்ஸ்னு சொன்னாலே நீங்கள் என்ன 90s கிட்ஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறதில் பெருமை தான் படுறேன். இப்போ பாருங்கள், நான் சார்ஜ் பவர் பேங்க் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், இவ்வளோ தான் பவர் பேங்க்கு, பார்த்துக்குங்க. என்னோடய மொபைலை சார்ஜ் பண்ண போகிறேன். பார்த்துக்கங்க, வேறு எதுவுமே இல்லை. டேட்டா கேபிள் நீங்கள் ஏதாவது இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னா ஏதாவது அட்டையில் கூட செட் பண்ணிக்கலாம். பெர்மாக்கோல் மாதிரியோ இல்லை வேறு எதுலையோ வச்சு நீங்கள் க்ளூலாம் போட்டு செக் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். அதாவது வெத்தலையிலேருந்து பித்தளை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இது எதுவுமே செலவு கிடையாது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் போட்ட பழைய பேட்ரி. இப்போ இந்த ஒயர் கூட பார்த்தீங்கன்னா இந்த பழைய டேட்டா கேபிள்லேருந்து எடுத்தது தான். இந்த மாதிரி டேட்டா கேபிள்லேருந்து எடுத்த ஒயர் தான். யூஸ் பண்ணாமல் டேட்டா கேபிள்லாம் தூக்கி போடாதீங்க, வச்சுக்கோங்க. அந்த பழைய பேட்டரி போடாதீங்க, வச்சுட்டு அது எதுவுமே இல்லை. இது பாருங்கள், டேட்டா கேபிள் நார்மலாக எப்பவும் போல் சார்ஜரில் ப்ளக் பண்ணுற மாதிரி ப்ளக் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் நம்ம பவர் பேங்க்கு. இது எதுவுமே நம்மளுக்கு யூஸ் ஆகாத பொருள் எதுவுமே. டேட்டா கேபிள் நம்ம நல்லா தான் போட்டுக்கலாம். நம்ம சார்ஜ் போடும்போது சார்ஜ் எப்படி எழுது பாருங்கள், வச்சுட்டிங்களா? சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அது பர்மனெண்ட் பவர் பேங்க் கிடையாது, டெம்பரவரியாக நீங்கள் பேசிக்காக பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் காமிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இதை நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிங்கன்னா இதே வழியிலே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதிலேயே ப்ளக் பண்ணிவிட்டு டேட்டா கேபிளில் ப்ளக் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேங்களா,
அதாவது இந்த சார்ஜிங் பின்னை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி சார்ஜிங் பின் இருக்கும். டேட்டா கேபிளில் இந்த மாதிரி சார்ஜிங் பின் இருக்கும். நல்லதை யூஸ் பண்ணாதீங்க, கெட்டு போய் இந்த மாதிரி பின் போட்டால் ஏறாது சில இதில். ஆனால் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், இது சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அது வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்ட பிறகு இதுலேயே நீங்கள் யூஸ் பண்ண போது ப்ளஸ் மைனஸ் தான். நம்ம சார்ஜ் போகிறதுக்கு இப்போ நம்ம இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதில் வந்து இதில் ரெட்டு ப்ளஸ்ஸு பிளாக் மைனஸு. நம்ம இது வந்து கலர் கோடிங் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ரெட் இந்த மாதிரி இருக்கு பாருங்கள், இதில் இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வேறு சீவி விட்டுக்கணும். சீவி விட்டுட்டு இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதோட ப்ளஸ்ஸையும் இதோட மைனஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எந்த வழியாக மொபைலுக்கு சார்ஜ் போட்டோமோ அந்த வழியாகவே சார்ஜ் ஏற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக சார்ஜ் ஆகிடும். ஏன்னா நம்ம டைரெக்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, மொபைலில் சார்ஜ் போடும்போது மொபைலில் நம்ம இந்த பின்னில் போடும்போது இது உள்ள டைரெக்டாக நம்மளுக்கு பேட்டரி சார்ஜ் ஏறிடாது. அது சில ப்ராசஸிங் இருக்குது. அது காயில் போகும், ஐசி போகும், அது உள்ளே போயிட்டு நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் கனெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஏறும். இப்போ நம்ம எல்லா சார்ஜர்லையுமே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரும். நீங்கள் 1 ஆம்ப் சார்ஜர் எடுத்தாலும் சரி, 2 ஆம்ப் சார்ஜர் எடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து 5 வோல்ட் சார்ஜரில் 5 வோல்ட் தான் வரும். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். சார்ஜரு எல்லா சார்ஜருமே வந்து மேக்ஸிமம் 5 வோல்ட் தான் வரும். சார்ஜிங் எடுக்கும்போது நம்ம கனெக்ட் பண்ணிங்களா, ஷார்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரனால அப்படி சொல்லித்தரேன். ப்ளஸ் மைனஸு ஷார்ட் ஆகக்கூடாது. இதில் என்னென்னா கவனமாக நீங்கள் புரியுதா பார்த்துக்கணும். இதோட ப்ளஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் இதில் ப்ளக் பண்ண இல்லைங்களா, இது வந்து நம்ம இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு. பேட்டரி சார்ஜ் பண்ணால் தானே நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதில் முதல்ல சார்ஜை ஃபில் பண்ணிக்கணும். பேட்டரியில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் இப்போ சால்ட்ரிங் பண்ணலை, அப்படியே சாதாரணமாக முறுக்கி விட்டுக்கணும். முறுக்கி விட்டுட்டு நார்மலாக இதை ப்ளக் பண்ணிடுவோம். சார்ஜ் ஆக ஆரம்பிச்சு நம்மளுக்கு எந்த ஒரு இண்டிகேஷன் இருக்காது. நம்ம எந்த வழியில் சார்ஜ் ஃபோனுக்கு போட்டோமோ அதே வழியிலே இந்த பேட்டரியும் சார்ஜ் பண்ணுறோம். இது நீங்கள் ஃபோன் மட்டும் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாமான்னா கிடையாது. நீங்கள் வர்ற லைட்டு கூட வச்சுக்கலாம், இல்லை குட்டி ஃபேன் வச்சு யூஸ் பண்ணலாம். ரிமோட் கார்லலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மோட்டர் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் போய் நீங்கள் எவரிடி பேட்டரி அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காசு தான் செலவு. இது நீங்கள் வீணாக போன பழைய ஃபோன்லேருந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ரீசார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணி எதுக்கு வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் நைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணுறேன் சில சமயம். இதில் நம்ம எல்இடி பல்புக்கு எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். இது நீங்கள் சார்ஜர்லேருந்து எடுக்கலன்னா கூட எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். யூஎஸ்பி ஃபீமேல் ஜாக்குன்னு கேட்டால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். சார்ஜையும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் டைம் பண்ண பார்த்தீங்களா, எல்லாமே வந்து டேட்டா கேபிள் தான். டேட்டா கேபிள் பேட்டரி வச்சு தான் பண்ணியிருக்கேன். இது வந்து பழைய சார்ஜர்லேருந்து எடுத்திருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? பழைய சார்ஜரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு பாருங்கள், இன்புட் ஃபீமேல் ஜாக். இதுக்கெல்லாம் ஃபீமேல் ஜாக் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு சார்ஜரை தான் உடச்சி எடுத்துக்கிட்டேன், காமிச்சேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கு. இதில் போட்டுட்டு இதை ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஜாயின் பண்ணணும். வீடியோ லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறேன். போட்டு நீங்கள் சார்ஜ் 1/2 hour போட்டால் போதும், ரொம்ப நேரம் வேணாம். 1/2 hour போட்டாலே, ஏன்னா நம்மளுக்கு நம்ம எந்த விதமான ஃபீஸோ எந்த விதமான கன்வெர்ட்டர் எதுவுமே வைக்கல. டைரெக்டாக அந்த 5 volt வந்து இதில் ஏறிடும்.
அந்த 1/2 hour போட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான சார்ஜ் ஏறும். எடுத்துகிட்டு சார்ஜ் ஏறி முடித்த உடனே திருப்பி நீங்கள் வழக்கமாக ஏதாவது இந்த மாதிரி சார்ஜர் கூட இப்போ இங்கே பாருங்கள், நான் சார்ஜ் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் இந்த பேசிக் மாடலில். நான் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனில் போட்டு காமிச்சேன், இப்போ உங்களுக்கு பேசிக் மோடில் போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இவ்வளோதான் பாருங்கள், சார்ஜர் இருக்குது பாருங்கள், இவ்வளோதான். இதுதான் சார்ஜரு. நீங்கள் ட்ராவல் போனால் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முக்கியமாக இந்த பாயிண்ட்லாம் டச் ஆகாத அளவுக்கு செலட்டை போட்டுக்கலாம். இது ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நம்ம சால்ட்ரிங் எடுக்க போகிறதில்ல, அதில் செலட்டை போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு சில பேர் பார்த்தா ப்ராப்பராக அந்த க்ளூலாம் வச்சு ஒட்டி போடுவாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒட்டி இங்கே ஒரு க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம், இல்லை நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ, ரொம்ப சிம்பிளான பவர் பேங்க்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.